ஆற்றியிருக்கும் பங்கு கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. முதல் அணியினராக இளங்கலை பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கும் அவர்களை நன்முறையில் ஆற்றுப்படுத்திய தனா நிறுவனத்திற்கும் உளமார்ந்த பாராட்டுக்கள் உரித்தானவை. விழா வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். முனைவர் வாசி குழந்தைசாமி. தற்போது இன்றைய விழாவின் முக்கிய நிகழ்வான பட்டமளிப்பு நிகழ்வுக்குள் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகின்றோம். இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக எமது தனா தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதி திரு எஸ் தனராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். We are going into the key events of this convocation ceremony. We call the Dean of the Faculty on stage. தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழா நடந்தேறும் இத்தருவாயிலே எங்கள் இன்பத்தமிழுக்கு அழகு சேர்த்த தன்னிறை எனது உள்ளம் உவகை அடைகிறது. இந்த நெடும்பயணம் பல தொடரான இடர்களை சந்தித்த போதும் என் மாணவ செல்வங்களின் வதனங்களில் இந்த பட்டம் வழங்கும் நித்திய சந்தோஷத்தின் முன் என் இதயம் சாந்தி அடைகிறது. இன்றைய விழாவரை எம்மை அழைத்து வர உதவி புரிந்த இனிய நெஞ்சங்கள் அனைத்துக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி பூக்களை பீடாதிபதி என்ற முறையில் காணிக்கையாய் சமர்ப்பிக்கின்றேன். தற்போது நாம் அழைப்பது தங்க பதக்கங்களை பெறும் மாணவர்கள். முதலில் சஞ்சீவினி லசந்தகுமாரி பழனிநாதன், தேர்விலே சிறப்பு பெறுவர்களை பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பழக்கம் திரு லாயனார் தனராஜா அவர்களால் வழங்கப்படுகிறது. தனா தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் இறுதித் தேர்விலே சித்தி அடைந்த மாணவர்களுக்கு இங்கு தங்கப்பதக்கம் மற்றும் வெண்கல வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய தரம் தொடர்பான உங்கள் கருத்துக்களுக்கு இது ஒரு சான்றாக அமையும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட வேண்டும். காயத்ரி ஆனந்தராஜன்,
விவேகானந்த அனுஷா, விவேகானந்த ஜனகா, கணேசன் ரோஹிணி, சண்முகராஜன் கஜமணி, திருநாவுக்கரசு சிந்தியா, சுஜாதா வேந்திரன், வனிதா கிருஷ்ணசாமி, கற்பையா திருநாவுக்கரசு, செல்வரத்தினம் டானியல் மகிழ்ராஜா, குமுதா சோமசுந்தர குருக்கள், வேலாயுதம் கங்காதேவி,
சத்தியமூர்த்தி குணசரஸ்வதி, சிவனு சாந்தகுமார், குமாரசாமி சோமலிங்கம், செபஸ்டியான் பிள்ளை, ஹென்ரிச் அனிஷா, வசந்தா தேவி தனராஜா, நன்றி. இன்று பட்டதாரிகளாக கடமையேற்ற அனைத்து பட்டதாரிகளையும் உறுதிமொழி வழங்குவதற்காக எழுந்திருக்குமாறு அனைவருடன் வேண்டிக்கொள்கிறேன். செயல் ஆகிய அனைத்திலும் மாசற்ற நேர்மையுடன் நாங்கள் விடுபடும் தொழிலில் எங்கள் கடமைகளை ஆற்றுவோம். எமது தொழிலின் மதிப்பையும் நம்பிக்கையையும் எமது பல்கலைக்கழகத்தின் பெருமையையும் எமது மக்களின் நலன்களையும் பாதுகாத்து முன்னெடுத்துச் செல்வோம். எங்கள் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை, நெறி ஆகியவற்றை வளர்ப்பதற்கு எமது முழு ஆற்றலையும் பயன்படுத்துவோம். We shall in thought, word and deed ever endeavor to be scrupulously honest in the discharge of our duties in our profession, and shall uphold the dignity and integrity of our profession and the honor of our university. We shall uphold and advance social order and the well-being of our fellow members, and shall devote all our energy to promote the unity, integrity and secular ideal of our country. பட்டமளிப்பு நிகழ்விற்கு கலந்து வருகை தந்து எமது மாணவர்கள் அனைவருடைய பட்டமளிப்பிலும் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த சேகரம் ஐயா அவர்களுக்கும், தனா தமிழிணைய பல்கலைக்கழகத்தின் அதிபரும் தனா மேன்பவர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான சிறப்பு விருந்தினர், சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழிணைய பல்கலைக்கழகத்தின் அதிபர்
திரு லாயன் ஆர் தனராஜா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திற்கு என்று தனிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் அடுத்த நிகழ்வாக தனா கீதம் தமிழ் இணைய பல்கலைக்கழக மாணவர்களால் இசைக்கப்படும். இலங்கையினுடைய தேசிய சமூகவியல் அரசியல் இணைய பல்கலைக்கழகம் சமூகங்கள் இணைய வழி சமைக்கிறது. அந்த கருத்தியலை இந்த தனாகீதம் கொண்டிருப்பது எம் அனைவருக்கும் பெருமை. அடுத்ததாக இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் உரை நிகழ இருக்கிறது. நாங்கள் அனைவரும் கல்வி காலாவதியாகும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கூற்று கொழும்பு பல்கலைக்கழக கல்வியியல் பீடாதிபதி பேராசிரியர் சோ சந்திரசேகரம் ஐயா அவர்களால் சில வருட காலங்களாக தொடர்ச்சியாக அனைத்து பத்திரிகைகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. கல்வி எந்த இலக்கினை சமூகத்திற்கு எட்டச் செய்ய வேண்டும், கல்வி கற்றவர்கள் எவ்வாறு காலத்திற்கு காலம் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தியலை மிக தெளிவான சிந்தனை கொண்டவர் எமது பிரதம விருந்தினர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் ஐயா அவர்கள். அவர்களுடைய அநேக நூல்களும் அன்னாருடைய கருத்துக்களும் எமது கல்வியியல் சமூகத்திற்கு பெரும் அறிவுரையாக அமைவதோடு இந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிற்கு அவர் வருகை தந்தது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பேறு என்றும் உங்கள் முன்னிலையில் கூறுவதில் பெருமிதம் அடைகின்றேன். Now we call the Dean of the Faculty of Education of Colombo University, Professor Chandrasekharan, to deliver a speech as the chief guest of this ceremony. கல்வி நிலைய அதிபர் தனராஜா அவர்களே, பேராசிரியர் ஞானகுலேந்திரன் அவர்களே, கலாநிதி நாகேஸ்வரன் அவர்களே, ஜனாப் அனில் அவர்களே மற்றும்
இந்த மண்டபத்திலிருந்து பட்டத்துடன் வெளியேற இருக்கின்ற பட்டதாரிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, சான்றிதழ் பெற இருக்கின்ற மாணவர்களே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். இன்று பட்டம் பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கூறினேன், நீங்கள் வெளியேறும்போது, இந்த மண்டபத்தில் இருந்து வெளியேறும்போது பட்டதாரிகளாக வெளியேறுங்கள். உள்ளே நுழையும் போது சிக்கியவர்களாக வந்தீர்கள். இனி பட்டதாரிகள். அந்த வகையில் நீங்களும் பெருமையுற வேண்டும். உங்களுடைய பெற்றோர் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்களும் பெருமையுரை அடைய வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக நான் பாராட்ட விரும்புவது உங்களை. இரண்டாவதாக இந்த தனா சர்வதேச வரையறுக்கப்பட்ட கல்வி நிறுவன அதிபர் தனராஜ் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். பாருங்கள், புதிய நூற்றாண்டில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் உயர்கல்வி துறையிலே ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நீங்கள் இந்த பட்டத்தை வாங்கியிருக்கின்றீர்கள். இது புதிய நூற்றாண்டு, அறிவு மைய நூற்றாண்டு, தகவல் மைய நூற்றாண்டு. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு அறிவார்ந்த உலகத்தில், அறிவார்ந்த சமூகத்தில். We call it knowledge society, and the 21st century is described as knowledge based society and even information based society. இந்த அறிவு வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடுகின்ற இந்த புதிய நூற்றாண்டிலே நீங்கள் பட்டம் பெற்றிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம். இன்று இணைய பல்கலைக்கழகம் என்று கூறுகின்றார்கள். அதை மெய்நிகர் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. ஆங்கிலத்தில் வர்ச்சுவல் என்றால் இருக்கின்றது இல்லை, இல்லை ஆனால் இருக்கின்றது என்ற பொருளில் தான் வரும். அதாவது பல்கலைக்கழகம் இருக்கின்றது ஆனால் பார்க்க இல்லை, பார்க்க முடியாது. பல்கலைக்கழகம் இல்லை ஆனால் இருக்கின்றது, இருக்கின்றது ஆனால் இல்லை என்பதுதான் அது. மெய்நிகர் பல்கலைக்கழகம், உண்மையான பல்கலைக்கழகத்துக்கு நிகரான பல்கலைக்கழகம் என்று நாங்கள் வர்ச்சுவல் என்பதை நாங்கள் மெய்நிகர் என்றும், சுருக்கமாக அதை இணைய பல்கலைக்கழகம் என்றும் நாங்கள் கூறுவோம். பாருங்கள், தஞ்சாவூரிலே இருக்கின்ற பல்கலைக்கழகம் இன்று வவுனியா மாணவர்களுக்கு, இலங்கையிலே பல்வேறு இடங்களிலே வாழுகின்ற மாணவர்களுக்கு கல்வியை வழங்குகின்றது, உயர்கல்வியை வழங்குகின்றது. இது ஒரு புதிய மாற்றம். அது ஏற்கனவே சொன்னது போல இன்றைய அறிவு மைய சமூகம் பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு கோளமயமாக்கத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. உயர்கல்வியிலே ஒரு வகையான சர்வதேச மயமாக்கம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. A kind of internationalization has been taking place in the sector of higher education throughout the world. இதை நாங்கள் cross-border education, cross-border higher education என்று நாங்கள் கூறுவோம். அதாவது தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் தனது நாட்டினுடைய எல்லைகளை கடந்து இலங்கையில் மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியில் தனது உயர்கல்வி பங்களிப்பை செய்து வருகின்றது என்பதுதான் இந்த cross-border higher education என்று கூறுவார். இந்த புதிய நூற்றாண்டிலே சில கல்வி பண்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இங்கு அறிவிப்பாளராக கடமையாற்றியவர் சொன்னார், கல்வி காலாவதியாக. நான் உண்மையில் கல்வி என்று சொல்வதை விட அறிவு காலாவதியாகின்ற ஒரு நூற்றாண்டிலே நாங்கள் வாழ்கின்றோம். We are living in an era in which knowledge expires. அதாவது நாங்கள் இன்று பயிலுகின்ற கல்வி, இன்று பெறுகின்ற கல்வி விரைவிலே 5 ஆண்டுகளிலே காலாவதியாகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். எவ்வாறு எங்களுடைய கடவை சீட்டு காலாவதியாகின்றதோ அவ்வாறே நாம் கற்ற கல்வியும் அறிவும் காலாவதியாகின்ற ஒரு காலம். கடவை சீட்டு காலாவதியானால் நாங்கள் என்ன செய்வோம்? அதை புதுப்பிப்போம். அவ்வாறு அறிவை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு புதிய நூற்றாண்டிலே நாங்கள் வாழ்கின்றோம். பட்டம் பெற்றுவிட்டோம், அதோடு படிப்பு முடிந்தது என்ற நிலைமை இன்று மாறி வருகின்றது. இன்று தொடர்ந்து கல்வி, வாழ்க்கை நீடித்த கல்வி என்று நாங்கள் கூறுகின்றோம். நீங்களும் கூட தமிழ் துறையிலே பட்டம் வாங்கிவிட்டாலும் நாளாந்தம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்று அறிவு வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடுகின்ற ஒரு காலப்பகுதி என்று நான் ஏற்கனவே கூறினேன். This is an era in which
knowledge explosion is taking place. அதைத்தான் நாங்கள் அறிவு வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடுகின்ற ஒரு காலம் என்று கூறுகிறோம். அறிவு வெள்ளம் பிரவாகம் எடுத்து ஓடுகின்றது என்றால் அறிவு மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கின்ற அறிவை நாங்கள் எட்டி பிடித்தல் வேண்டும். அதற்கு தொடர் கல்வி மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இந்த இளம் கலை பட்டத்தோடு நிறுத்திவிடாது, நீங்கள் பட்ட பின்வழிகளை படிப்புகளை நாட வேண்டும். Not only these undergraduate studies, but also you have to continue with the postgraduate studies. You can even become doctor of philosophy. நீங்கள் தமிழ் துறையிலே கலாநிதி பட்டம் பெறலாம். இங்கு தமிழ் துறையிலே கலாநிதி பட்டம் பெற்ற கலாநிதி நாகேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். அவர் தமிழ் துறையில் கலாநிதி பட்டம் பெற்றார். மருத்துவத்துறையில் தான் டாக்டர் என்றார். இன்று எல்லா துறையிலுமே இந்த கலாநிதி பட்டத்தை பெறலாம். உங்களில் அனைவருமே நீங்கள் அனைவருமே இந்த கல்வியை தொடர்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கும் நான் நினைக்கின்றேன் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பல ஏற்பாடுகள் இருக்கலாம். திரு தனராஜ் அவர்கள் இந்த பட்டதாரிகளை ஊக்குவித்து அவர்கள் தொடர்ந்து கல்வி பெற வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று நான் கூறுகிறேன். இன்னொரு விடயத்தை சுருக்கமாக சொல்லி அவர்கள் ஏற்கனவே கூறிய இது புதிய நூற்றாண்டு, அறிவு மைய நூற்றாண்டு, தகவல் மைய நூற்றாண்டு என்று கூறுகிறோம். இன்று உலக நாடுகள் அனைத்துமே அறிவு மைய பொருளாதாரத்தை நோக்கி செல்கின்றன. All countries in the world are marching towards knowledge based economy. அறிவு மைய பொருளாதாரம், அறிவு மைய பொருளாதாரம், அறிவு மைய சமூகம், கற்கும் சமூகம், அறிவு மைய நிறுவனங்கள், knowledge organization. நாங்கள் தொழிலாளர்களை எடுத்தால் நாங்கள் கூறுவோம்